வணக்கம். சீதா ஸ்பீச்சஸ். இப்போ மீடியா திறந்த எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு இருக்கிறது வந்து ஜாக் வந்து எலிமினேட்டட், பணப்பெட்டி எடுக்க போயிட்டு உள்ளே வர முடியல அந்த டைமுக்குள்ளே அப்படின்னு தான் பார்க்குறோம். ரொம்ப கேட்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா முதல்லையே வந்து நான் எதிர்பார்த்தது ஜாக்கை எப்படியாவது எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா சீசன்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் வயசில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க வீட்டு சமையலெல்லாம் எடுத்து பண்ணுறவங்கள கடைசியில் அனுப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தால் அனுப்பிடுவாங்க. இந்த சீசனில் அப்படி நடக்காமல் இவங்க கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட்டு பவித்ராவும் இவங்களும் ஒரு டாஸ்க் வந்து பணப்பெட்டியை எடுக்கிற டாஸ்கில், அதாவது பவித்ரா நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஜாக் போய் நின்றுட்டாங்க. ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் நீங்களே கலந்து பேசி முடிவு பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜாக் வந்து எப்போவுமே ரொம்ப ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, சரி பரவாயில்ல போ அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிக் பாஸ் முதல்ல முத்துக்குமரனும் ரேயானும் போகும் பொழுது இந்த பிரச்சனையில் முத்துக்குமரன் முதல்ல வந்து சேர்ந்துட்டாருன்றதுனால முத்துக்குமரன் தான் சேர்ந்தார், அவர் தான் சொன்னார். பட் இப்போது அப்படி சொல்லாமல் நீங்கள் பேசிக்கிங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய அன்ஃபேர் இது. அது வந்து பிக் பாஸ் சைட்லேருந்து செய்யப்பட்ட ஒரு அநீதி ஜாக்குக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பவித்ரா போயிட்டு வந்துட்டாங்க, எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க, ஜாக் தான் லெஃப்ட் அவுட்டுன்னும் போது ஜாக் வந்து இதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து போக போக தான் டஃப் ஆகிட்டே போகுது இந்த கேம்னு தெரியுது. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஓகே, ஏன்னா ரொம்ப பயம் இருக்கும். அது முத்துக்குமரன் மாதிரி, முத்துக்குமரன் எப்போவுமே எந்த பிரச்சனைக்குமே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறவர், அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறவர் வந்து முத்துக்குமரன். அதனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு வேவ் லென்த்தில் தான் ரேயான் இருக்கார். அதனால தான் ரேயான் முத்துக்குமரன் 2 பேரும் ஒன்றாவே போனாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பிளேயர்ஸ்னு தெரியும், அதனால் அவங்க போனாங்க. ஸோ இப்போது ஜாக்லின் வந்து இதை யோசிச்சிருக்கணும், போக போக டஃப் ஆகும், அதனால் நம்ம சீக்கிரமாக இதை செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். இது ரொம்ப கடைசியாக போனதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அது இவங்களால் வர முடியல, அதனால் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொய்யான நியூஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் எல்லா இடங்களுமே இப்படி தான் வருது, அதனால் அவங்க போயிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏற்கனவே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து மஞ்சரியை பார்த்தோம், தீபக்கை பார்த்தோம், இப்போது ஜாக்கும் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன அப்போ ஃபைனலில் யார் இருக்காங்க அப்படின்றது ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் பிக் பாஸ் மேலே ஒரு தவறு இருக்குது, ஜாக் மேலே ஒரு தவறு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் ஜாக்கை இதை வச்சு ஒரு எடை போகிறதில்ல, போக முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். எதுக்காக அவங்க கடைசியில் ஓடினாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இதுவும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சரி தீபக்கை தொடர்ந்து ஜாக்கும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் லைவும் பார்த்துட்ருக்கேன். லைவில் இது வந்த உடனே நான் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.